ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். இன்னைக்கு நம்ம வீடியோவில் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் வந்து மிஸ்டர் பொன்ராஜ். ஹை ப்ரோ, வெல்கம். நாட் அண்ட் சவுத்தில் வந்து நம்ம வந்து மிஸ்டர் ஃபுட்டி கார்த்தி வந்திருக்காப்புல. ஸோ இவங்க ரெண்டு பேர் கூட தான் நம்ம வந்து வீடியோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. என் முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு இஃப்தார் பாக்ஸ் தான் அங்கே இருக்குது. ஒரு இஃப்தார் பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சாப்பிட்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வந்து டிஸ்பிளேல எல்லா ஐட்டம்ஸும் நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நோம்பு திறப்பாங்க இல்லையா, அதே ப்ரொசீஜர் தான் நம்மளும் திறக்க போகிறோம். ஸோ தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து நம்ம நோம்பு திறந்துக்கலாம். ஸோ அல்லாஹு அக்பர், மாஷா அல்லா எல்லாமே சொல்லிட்டு நம்ம வந்து தண்ணி குடிச்சிட்டு நோம்பு திறந்துடலாம். மாணிக் நஹி பாஷா, மாணிக் பாஷா. ஜூஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? போட்டு தாக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணி நார்மலாக தான் இருக்குது. தண்ணி நார்மலாக இருக்கா? ஸோ டாட்டா ஓடுது, அப்படி தான் இருக்கும். ஸோ காஸ்ட்லி ப்ரோ. ஜூஸ் நல்லா இருக்கா? இருங்க பார்த்துருவோம் அதையும். ஓகே, நல்லாயிருக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரிலாம் இல்லை கைஸ், வந்து என்ன சொல்கிறது, மிக்சிங் தான். எசன்ஸ் லைட்டாக ஆட் ஆகிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? அதே ஃபீலிங் தான். அதே ஃபீலிங் தான், ரைட். சேம் ஃபீலிங். ஓகே, ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சளாக இருக்குது. ஸோ மஞ்சள் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஆரம்பிங்க. கட் ஃப்ரூட்டு பைனாப்பிள் இருக்குது, அப்புறம் வந்து பப்பாயா இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆரஞ்சு வந்து ஒரு ஸ்லைஸ் பண்ண ஒரு குட்டி ஆரஞ்சு ஒன்று இருக்குது. சாப்பிட்ருங்க. நீங்களே இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு சவுத்துக்கு இல்லைன்னா எப்படி நார்த்து கோவப்படும்ல. 2 கிரேப்புமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குது? பிளாக்கு ப்ளஸ் இது க்ரீன். சூப்பர், நல்லாயிருக்கு. இதெல்லாம் நன்றி. எனக்கு எவ்வளோ குட்டியாக இருக்கு? இப்படி தான் இருக்குமா? எங்கள் நாட்டில் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்காக ஒரு குட்டியா 5 கிளி. நான் ரேட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் மக்களே என்னன்றதை. எவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்கானுங்க. மட்டன் கொடுத்தா போதும். ஸோ நல்லா ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேப் வைஸ்லாம் காப்பர் கிச்சன் அடிச்சுக்க முடியாது, சூப்பராகவே இருக்குது. ஸோ மட்டன் ஷீக் ரோல் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சாப்பிடுங்க. பாய். குட். இருங்க நானும் டேஸ்ட் பண்ணிடலாம். அதான் சைஸில் வச்சுட்டோம்ல. ஒருவேளை குட்டி ஆடாக இருக்குமோ? அதான் சின்னதாக இருக்கு கைஸ். அது எனக்கு தெரிஞ்சது மதியம் 2 மணிக்கு பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இப்போ பண்ண மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. மதியம் ரொம்ப நேரம் கழிச்சு பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களுக்கு புதினா சட்னி மைனஸே இல்லை, வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்குது மக்களே. வெங்காயம் ரோல் பண்ணி மட்டன் இருக்கு சாப்பிட. பட் வந்து அந்த ஒரு மாதிரி அந்த மாதிரி ஜூஸியாக இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கிடையவே இல்லை அப்படின்னு ரொம்ப ட்ரையாகவே இருக்குது. ஸோ கைஸ், நோம்பு கஞ்சி, மட்டன் நோம்பு கஞ்சி இருக்குது. இதை நம்ம வந்து ராமநாதபுரத்தில் நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே காப்பர் கிச்சனில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓ சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு. மட்டன் நோம்பு கஞ்சி நான் வந்து சின்ன வயசில் சாப்பிட்டது, இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். எப்படி இருக்குது? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் மிஸ்டர் சவுத்து கண்டிப்பாக ஃபுட்டி கார்த்தி. என்னங்கப்பா அரோமாலாம் இருக்கிறாருங்க, உள்ள இருக்கிறாருங்க அவர். ஆக்சுவலி இது வந்து எப்படின்னா லிக்விட் பிரியாணி மாதிரி தான். அப்படிதான் ஃபீல் பண்றீங்க நீங்க. அடி அடிச்சு விடுங்க. எப்படி இருக்கு? அந்த ரைஸ் இருக்கிறதும் தெரியல, ஃப்ளேவராவா இருக்கு கொஞ்சம். நல்லா இருக்குல்ல. ஸோ சூப்பரா இருக்குங்க நோம்பு கஞ்சி. இது அல்டிமேட்ங்க இது. ஆமா, இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்த ஐட்டம் வந்து சஜஷனே போயிடலாம். எது 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 சொல்றீங்க? உங்க சாய்ஸ். 3ல 1 தொடுங்க. என்னோட ஃபேவரட் சிக்கன் தான். அது இல்ல, அடுத்து சரி நம்ம ஹலீம் போறோம். ஸோ அவர் தொட்டது வந்து தப்பான இருக்கு. அதனால நம்ம வந்து ஹைதராபாத் மட்டன் ஹலீம் இருக்குது. ஸோ இது பயங்கரமா ஹைதராபாத்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த மார்னிங்லேருந்தே வந்து டீப் குக்கிங் பண்ணி ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஓ ஓ ஓ ஓ பாருங்க, வேற மாதிரி பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓ செம்மையாக இருக்குது. மட்டன் பயங்கரமாக குக் ஆகிருக்குங்க. ஸோ குக் ஆகிட்டு என்ன இருக்குது அப்படின்னா, பட் ஹலீம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஹைதராபாத்தோட பயங்கரமான ஃபேவரட் இது. எப்படி இருக்குது சாப்பிட்றது? நல்லா இருக்கு. அந்த மட்டன் நல்லா குக் ஆகிருக்குல்ல. எனக்கு ஒரு டவுட், இது சிக்கனில் பண்ண முடியுமா? பண்ணலாம். நல்ல பாயிண்டாக கேட்குறாரு. எனக்கு மேபி வியூவர்ஸ் நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் சிக்கன் வந்து இது பண்ணலாமான்ட்டு. ஏன் பண்ண முடியாதுன்னா, எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாது. ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. அதை டீப் குக்கிங் நீங்கள் காலையிலேருந்து பண்ணீங்க அப்படின்னா தாங்குமா? தெரியலங்க, எனக்கு தெரியல. ஸோ யாராவது புதுசாக ட்ரை பண்ணிங்கன்னா இனோவேஷனாக வந்து மிஸ்டர் ஃபுட்டி கார்த்தி வந்து சொல்லியிருக்காப்புல சிக்கனில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றத ட்ரை. ஸோ சிக்கனை பேசுறதுனால நம்ம அடுத்து சிக்கன் கபாபுக்கு போயிடலாம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சிக்கனை பற்றி பேசியிருப்பேனே. ஸோ கைஸ், அடுத்து சிக்கனை பற்றி டிபேட் போனனால நம்ம வந்து சிக்கன் கபாபை வந்து நம்ம பார்த்துடலாம்.
தரங்க. இருங்க ரொம்ப டைட்டாக வச்சுருக்காங்க காப்பர் கிச்சன். வாடா வந்துரு என்னங்க 3 பீஸ் தான் கொடுத்துருக்கானுங்க கைஸ். 3 பீஸ் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. போன்லெஸ்ஸாக பார்த்துக்கோங்க. கலரே நல்லா இருக்கு. அப்படியே டீப் குக் ஆன மாதிரி ஒன்று இருக்கு, ஒயிட்டாகவும் இருக்க மாதிரி. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. இப்போ பாருங்க, நல்லா டேங்கியாக இருக்கு. இப்போ பாருங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. செம்ம டேங்கியா இருக்கு, பயங்கரமா இருக்கா? ஜூஸியாகவும் இருக்கு. ஏதோ ஆர்டர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்கு. ஓ என் டேஸ்ட் எல்லாமே பிடிச்சிருங்க. ஸோ ஃபேவரேட்டுன்னு பார்த்தா நான் கடைசியில் சொல்கிறேன் எது நான் வந்து ஃபேவரட்டாக இருந்துச்சு அப்படின்றத. அடுத்து வந்து ஃபேவரட் இருக்கலாம். என்ன ஃபேவரட்டு உங்களுக்கு? மட்டன் சமோசா. இல்லையே நான் அதான் யோசிச்சேன். ஸோ நீங்கள் சொன்னனால அதையும் நான் போயிடுறேன். ஸோ மட்டன் சமோசா ஒரு மாதிரி பேக்கிங்காக நல்லா இருக்கு. பேக்கிங்கே காசு நம்ம கிட்ட வாங்கிடுவாங்க. ஆமாம், அது ஃபைனலாக ரேட் என்னன்றதை நான் சொல்கிறேன். மக்கள் ஷாக் ஆவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் பார்ப்போம். உள்ளே எத்தனை சமோசா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தாங்க இருக்குது. ஸோ சேட். ஸோ இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல. ஃபீல் ஆனால் அப்படி ஆகுது பார்க்கறதுக்கு, பட் ஆனால் ஆயிலியானா இல்லை. சரி, எனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது, பட் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓகே. பறக்கிறாரு இப்படிங்க சூப்பராக இருக்குங்க. எனக்கு மட்டன் ஐட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பட் ஆயிலி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேக்கிங் நல்லா இருக்கு, ஆயிலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இவர் சொல்லிட்டாங்க மட்டனோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு, ஸ்டஃப் கம்மியாக. ஸ்டஃபிங் தான் அதிகமாக இருக்கு. ஓகே, இவ்வளோ சொல்லாதீங்க, ஃப்ரெஷ் மைண்டடோட சாப்பிட்டு நான் சொல்கிறேன். சொல்லுங்க எப்படி இருக்கு? ஆமா, யூஸ் ஏமாத்திட்டாங்கடா நம்மள. ஏன்னா நான் மட்டன் சமோசா நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. அது இல்லாமல் எனக்கு ஃபேவரட் அது. ஓகே, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அப்போலாம் சாப்பிட்டதுக்கு இப்போ ரொம்பவே டேஸ்ட் மாறிடுச்சு. மட்டன் இருக்க மாதிரி தெரியல, வெறும் வெங்காயம் அதிகமா இருக்கு, ஆயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி. ஓகே, அடுத்து என்ன ஐட்டம் போகலாம்? ஸோ அடுத்த ஐட்டம் வந்து என்னோட ஃபேவரட்டுங்க. ஸோ கிளி பரோட்டாக்கு போயிடலாமா? சுடுதா? எப்படி அது இவ்வளோ நேரம் வரைக்கும் சூடாக இருக்கு? அது எப்படின்னா அது அப்போ தான் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாழையில போட்டு நம்மளுக்காக மற்றதெல்லாம் ஆல்ரெடி குக்கிங் ஆகிடும். டெலிவரி போட்டு 5 நிமிஷம் தான் ஆகுது, அதனால சூடா இருக்கு. ஸோ இங்கே கைஸ் நான் எடுக்கிறேன், பேக்கிங் மட்டும் பாருங்க. ஸோ ஆக்சுவலி சூடாக இருக்குது. நான் இதில் வந்து வாழையில பிரிச்சு அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருக்குது. ஆமாம், கரெக்ட். ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம கிளி பரோட்டாவை. கோபியோட ஃபேவரட். ஏ, நம்மளுக்கும் ஃபேவரட். நம்மளுக்கு பழைய கஞ்சா ஃபேவரட். பாருங்களேன், எவ்வளோ சால்னா போட்டு ஜூஸியாக ஊற வச்சிருக்காங்க பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ இருக்கு, எனக்கு தெரிஞ்சு ஒரு பரோட்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பண்ணுறேன், ஒன்று தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கையிலே சாப்பிட்றலாம். ஆமாம், ஒரு பீஸ் இருக்குங்க. ஆமாம், ஒரு பீஸ் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பைட்டு போயிடலாம். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கான குவான்டிட்டி தான் வச்சிருக்காங்க எல்லாமே. ஐயோ பயங்கரமா இருக்கு தலைவரே. ஐயோ பயங்கரமா இருக்கு தலைவரே. எடுங்க, அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க பாய்ஸ். ஆஹா, என்ன இவர் எடுக்கிற அந்த கறியோட அதை எடுங்க. கறியோட ப்ரோ நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி நம்ம இது சாப்பிடுவோம்ல வேதா, அந்த மாதிரி சாப்பிடுங்க. பரோட்டா வச்சு கறி வச்சு அப்புறம் சாப்பிடுங்க. அதான் ஃபார்மேட். கறி வைக்கிறோம், பைட்டை போடுறீங்க. ஆஹா, அருமையாக சாப்பிட்றாரு நம்ம ஃபுட்டி கார்த்தி. இவ்வளோ எப்படி இருக்கு பரோட்டா? இது கறி எதுனே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குச்சு, சாப்பிட்டா இருக்கு. யோயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு ஸ்டெப் வந்து கறி தான் ஹார்டா இருக்கு, பரோட்டா சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. எனக்கு கிளி பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்கு. ஸோ ஸ்வீட்டும் இருக்கு. ஸோ ரெண்டையுமே வந்து ஃபைனலாக முடிச்சிடலாம். ஸோ சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். ஸோ அவங்களோட இது வந்து ஒரு என்னது பாஸ், நம்ம ஆரம்பிக்கணும். சரி விடுங்க, ஃப்ளோவில் அடிச்சிட்டோம். ஃபைனலாக ஸ்வீட்டோட சேர்த்து சாப்பிட்றாங்க, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. ஸோ சிக்கன் பிரியாணி இருக்குது. ஸோ சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்கும்? ஒரு 250 கிராம். நான் போர் அடிச்சா கூட இதோட அதிகமாக சாப்பிடுவேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு சிக்கன் பிரியாணி. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெருசாலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. நார்மலாக ஒரு தக்காளி சாதம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது பார்க்கறதுக்கு. ஒரு சிக்கனை வச்சா ஒரு தக்காளி சாதத்தில் ஒரு சிக்கன் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்தோம்னா ரைஸை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்ட்டு. எக்ஸாக்ட்லி தக்காளி சாதம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சாப்பிட்டு பாருங்க. இன்னும் சேம் ஃபீலிங். நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏங்க நான் நல்லா மதுரைக்காரங்க, காரசாரமாக சாப்பிட்டேன். ஏங்க எல்லாத்துக்கும் மதுரையை பற்றி எழுதாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெட்டரா இல்லதான் மதுரை கூடாதீங்க. ஏங்க காரமே இல்லைங்க. என்னங்க தக்காளியை போட்டு ஒரு சிக்கனை வச்சா சிக்கன் பிரியாணியா? நீங்க சொல்லுங்க. அப்படித்தானே இருக்கு, ரொம்ப பிளைனா இருக்கு, மசாலா இல்ல. ஸோ அப்படிதான் இருக்கு கைஸ். இதுக்கு மேல நான் அதை சாப்பிட்டு நான் வாயை கெடுத்துக்க விரும்பல. ஸோ எனக்கு இது வேண்டாம்.
வித் அந்த அருமையா இருக்கு. அருமையாக இருக்கே ஒன்று. ஸோ யார் சாப்பிட்றீங்க கைஸ்? கோல்டன் ப்ரௌன் டேஸ்ட் அவர் டேஸ்ட் பண்ணார், உங்களுக்கு ஓகே தானே? அவர் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டோம். பாருங்க எப்படி இருக்கு. ஒன்று நல்லா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பாகுலாம் நல்லா ஊற்றிருக்காங்க, சீனி பாகு இல்லையா? கரெக்டா இருக்கு. சூப்பராக கரெக்டாக இருக்கு. பக்கா சூப்பரா இருக்கு. ஆமாம், அவர் சாப்பிடும் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், நம்மளுக்குலாம் எனக்கு வேற பிடிக்குங்க. ஸோ நல்லா ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அது தெரியுமா உங்களுக்கு? குலாப் ஜாமுன் தான் ஃபேவரட். ஃபேவரேட்டுங்க அது. ரொம்ப மத்த பிடிக்கும். sweetலாம் அவ்வளவா பிடிக்காது. வேற மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிட்டா இருக்கு. ஓகே. தலைவரே நல்லா இருக்குங்க. என்ன தலைவர் இது? மோசம் போயிட்டோம். ஃபைனலாக வந்து டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும் மக்களே. ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபைனல் டச்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லலாம். போவியா? குலாப் ஜாமுன் விட்டாலும் டேட்ல ஸ்கோர் பண்றோம் நாங்க. விடுதாசனா எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். ஸோ ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் செக்மெண்ட் வந்து ரிவ்யூ தான். ஸோ ஃபுட்டை சாப்பிட்ட கெஸ்ட்டு கிட்ட தான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நார்த் அண்ட் சவுத். எனக்கு இஃப்தார் ஓகே தான். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்களா? முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க? ஆல்ரெடி நான் நிறைய தடவை சாப்பிட்டேன். இஃப்தார் நிறைய சாப்பிட்ருக்கீங்க. ஓகே. 600க்கு அது ஒர்த்துன்ற அளவுக்கு சொல்ல முடியாது. ரேட்டே சொல்லிட்டாரு. ஸோ ஆமாம் கரெக்ட். நான் ரேட்டுன்றது சொல்லிடுறேன். ஸோ காப்பர் கிச்சனில் நம்ம ஜொமேட்டோ தான் ஆர்டர் போட்டோம். ஸோ ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 600 ருபீஸு. ஸோ 600 ருபீஸுக்கு ஒர்த்தா அப்படின்றத நான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரத்தில். ஸோ அவர்கிட்டையுமே கேட்டு முடிச்சுட்டு நம்ம சொல்லிடலாம். ஆனால் எல்லாமே தனித்தனியாக வாங்கினாலுமே ஒரு நல்ல டேஸ்ட். ஆமா, நல்ல correct. கடையில் வாங்கிக்கலாம். கரெக்ட். ஸோ உங்களோட தாட்ஸு? நம்ம இஃப்தார் பாக்ஸ்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். பட் வந்து அந்த தனித்தனி ஐட்டம்ஸ் வந்து இந்த மண்ணடியில் வைப்பாங்களே, ஆமாம் ஓகே. அது வந்து எப்பயுமே ரெகுலராக ட்ரை பண்ணுவோம். correct. ஸோ அது சாப்பிட்ருக்கோம். அண்ட் தென் அந்த நோம்பு கஞ்சி அது அது ரெகுலராக போட்டு சூப்பில் போட்டு நாக் அவுட் பண்ணுவோம். அதை சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டுக்கு வருங்க. எங்கள் வீட்டில் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுப்பாங்க. அம்மா வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே கொடுப்பாங்க. ஆக்சுவலி எங்கள் வீட்டில் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தூக்கி எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் மசூதி. ஸோ வந்து தூக்கி எடுத்துகிட்டு போனாலுமே லைனில் நின்று வாங்கிட்டு வந்துருவோம். ஸோ கிடச்சிரும் அது. நான் நிறைய நோம்பு கஞ்சி குடிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து நிஜமான ஸ்பெஷலாக இருந்தது. இந்த நோம்பு கஞ்சி அல்டிமேட். ஓகே ஓகே ஓகேங்களா? மற்றபடி சிக்கனோ ஓகே, சிக்கன் ஓகே, அந்த மற்ற kebab சொல்ல முடியுது. கேபாப் செம்மையா இருந்தது. பாத்து ஒயிட்டாவும் இருந்தது, நல்லா குக் பண்ண மாதிரியா இருந்தது, சூப்பரா இருந்தது. அது இது ரேட்டை பொறுத்து தான் எப்படின்றது சொல்லணும். இல்ல ரேட் என்னன்றது தெரிஞ்சாதான் அது வாங்கலாமா இல்லை எப்படி அப்படின்றதெல்லாம் சொல்றது. ஓகே. ஸோ ரேட்டு வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இது காப்பர் கிச்சனில் ஒரு 600 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தாங்க. ஸோ இஃப்தார் பாக்ஸ் வந்து மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே ரேட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்காங்க. 1000 போயிட்டுருக்கு, இல்லைனா 800 ருபீஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப்னா ஒரு 600 ரூபாயில் ஒரு காம்பேக்டாக ஒரு இஃப்தார் பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா காப்பர் கிச்சனை தயவுசெய்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது வந்து நோம்பு கஞ்சி பிடிச்சிருந்தது, ப்ளஸ் வந்து அந்த வேறு சொன்ன மாதிரி மட்டன் சமோசாலாம் பிடிச்சிருந்தது, கெபாப்புமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த இதுக்கப்புறம் நிறைய வந்து நம்ம ஃபுட் பிளாக் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா வேல்யூபிள் கமெண்ட்டையும் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன சொல்கிறது, டேக் கேர், டாடா, பை பை, கதம். ஸோ உங்களை 100 வீடியோவில் சந்திக்கிறேன். எர்ரா அந்த பிரியாணியை